வண்டியில வாழமரம் அவன் கொண்டையில தாழம்போது தாழம்போது வாசம் கண்டு இப்போ தவிக்கிறேனே தனியானு அதுக்குள்ள கல்லெடுத்து நாங்க ஒண்ணு ரெண்டா பாலம் கட்டி பாலத்தில போற பொண்ணு நாங்க நிக்க வச்சு கண்ணாடி போற யாருக்குலே தெரியும். பிரச்சனை ஏதாவது பெருசாச்சுன்னா கையை காட்டுவேன். கோதல் இறங்குறீங்களே. என்ன சொல்லல, வேட்டி எடுத்து கொடுத்துருக்கிற, ஆட்டுக்கறி வேற வேகுது, இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும். அது சரி. கொலப்பள்ளியில கொண்டு போய் விட்டுருவான் போல கல டெய்லி களி கிடைக்கும். அப்ப இறங்கிடுவான். நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன். வெள்ளத்தாய் இங்க இல்ல. வெள்ளத்தாய் நான் ரெண்டாவது தாலி கட்டின பொண்டாட்டி. முதல் தார வசந்தி உள்ள இருக்கா, வர சொல்லுங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கெல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பான். இருங்கப்பா இருங்கப்பா. ஏப்பா சொல்லல, வீரசுந்தர பாண்டி தவிர எவ்வளவு மரியாதையான ஆளு. அவர் வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல? எதையா அசிங்க? கட்டின பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கிற அது அசிங்கமா? இல்ல இன்னொருத்த பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அப்பனும் மகனும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்களே அது அசிங்கமா? சாணியை கலைச்சா சந்தோஷம் வராது. மானம் போறதுக்குள்ள வசதி அனுப்பிச்சுட்டாமா. ஆமையா, சும்மா தோசம் கழிச்சு வச்சுட்டு நீ பொண்டாட்டி சொல்லுவ, நாங்களும் அனுப்பிடணும். இல்லை, உனக்கு கோமணம் கட்ட தெரியாத வயசுல நடந்த கதை இது. சும்மா நடந்தா நெசமா நடந்தா நீ பேசக்கூடாது. வாய் மூடி கடல. நாங்க பேசலாம்ல? பேசு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல நாங்களும் இருந்தோம், அதனால பேசுறோம். தலைவாழை மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கும் தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா? இங்க வா. வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா? ஆமா கட்டினேன். ஐயர் மனவர்களுக்கு அந்த மந்திரம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீங்க எல்லாம் அச்சதை போட்டு 6 வேளை தின்னுட்டு போல. அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா? ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்கிறீங்க. இங்க பாரு, வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா, அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா, நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப. சரியா? நீ மனுஷனா? இவன்ட்ட போய் நியாயம் பேச வந்த பாரு. நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவானாம்ல, பொண்ணு கேட்டு. அம்மா, ஐயா சித்தப்பா வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. வாமா சீக்கிரம் ஓடியா. வாயா. ஐயா மனசு பிரச்சனை ஆரம்பிச்சா போல இருக்கு. அட ரெண்டு வீட்டுக்காரங்க பேசாதீங்கப்பா. ஆடு மாடுனா பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம், அது வாயிலாச்சுவேன். வசந்தி என்ன வாய் பேச தெரியாதவளா? அவளே கூட்டு கேட்டா நியாயத்தை சொல்ல மாட்டா? என்னப்பா சொல்லுதியா? முக்கையா அந்த பிள்ளைய கூப்பிடு. எப்படியா ஒட்ட புள்ள கூட்டத்தை பார்த்து பயந்தா ஒளிரட்டா? அப்படியெல்லாம் உழ மாட்டாயா? அக்கா, நம்ம நிலைமைய போத்தி அக்கா வீதி வரைக்கும் வந்துருச்சு. மனசு தேச்சா இத்தனை நாள் பயந்துகிட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவாகும். இங்க வேற நீ வெளியே போய் நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லு. மத்தத அக்கா பாத்துக்கிறேன். அழாதமா, அழ, தைரியமா இரு. வசந்தி, ஏத்தா வசந்தி, வசந்தி வாமா. கேளுங்கய்யா, என்ன கேட்கணுமோ கேளுங்க. இங்க பாரு தாயே, மாமனுக்காகவும் பார்க்காத, மச்சானுக்காகவும் பார்க்காத. இதுவும் வாழ்க்கை பிரச்சனை. யோசிச்சு எங்க இருக்க போறேன்னு சொல்லு. நான் மச்சா வீட்டுக்கே போறேன். நான் அக்கா கூட இருந்துடுறேன். வசந்தி, வசந்தி இப்படி எல்லாம் பட்டும் படாம பேசாத. நறுக்குன்னு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன். நீங்க பேச வேண்டாம்னு சொன்னதுனால இவ்வளவு நேரம் வாய் மூடிட்டு இருந்தேன். அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஏன்பா சொல்லல? அட என்னையா சொல்லல கடலைன்னுகிட்டு தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டிய தொந்தரவு பண்ணுதியா? அட அனுப்புங்க ஐயா. இதுக்கு மேல பேசாச்சு வசந்தி ஞாபகம் வச்சுக்க. சொன்ன கூப்பிட்டாச்சு, கேட்டாச்சு, சொல்லியாச்சு. அப்புறம் என்னையா? போங்கயா. நீ வாமா, பயப்படாம. சொந்தக்காரங்க நாங்க இருக்கோம்ல. ஆமா நீ ஏத்தா,
வசந்தி வசந்தி ஏண்டா? வசந்தி மாமா மாமா வசந்தி போறா மாமா மாமா என்ன மாமா என்ன சொல்லி கொடுத்து போறாளே மாமா சொல்லுங்க மாமா மாமா சொல்லுங்க மாமா ஏமாந்துட்டேனே ஏமாந்துட்டேன் இங்க பாரு தெருவுலதான் உனக்கு சொல்ல முடியலன்னா இப்ப சொல்லிட்டேன் அப்படி சொன்னேன் நான் உனக்கு ஏதாவது பண்ணேன் இங்க வேற நாங்க போய் விடுறதுக்கு நான் படாது பாடுபட்டேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன பெத்த பாவி 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 செத்து போட்ட நாள் இருந்து குத்த வச்ச நாள் வரைக்கும் குறையில்லாம வளர்த்தேன்னு கண்டாளி படுக்கிற பாய்க்கு பங்கு கேட்ட மாதிரி வந்துட்டாரு நான் என்ன பண்ணுவேன் இப்படி செஞ்சுட்டாலே என்ன பெத்த ஆத்தா ஐயோ ஐயோ பிச்சை பிடிச்ச மாதிரி நிக்கிறியேட்டி வாய திறந்து பதில் சொல்லிட்டு வாய திறந்து பதில் சொல்லு உரிமை கொண்டாடுற மனுஷங்கிட்ட பந்தி வைக்கேன்னு வந்து நிக்கியே வாய அடிக்கடி வாய விரிச்சிடுவா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசு நடந்துச்சு. அது கல்யாணமே இல்ல, நான் ஊரை கூட்டுவேன் அப்படி இப்படி சொல்ல போறேன். இங்க பாருமா, உனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நடந்தது கல்யாணம் தான்மா. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தமெல்லாம் பண்ணிடாத. நீ இந்த மண்ணில பிறந்த தெக்கத்தி பொண்ணு கல்யாணத்தையே மண்ணு மாதிரி நினைச்சிட்டு கண்டம் கூட சுத்தாத. நானும் ஆம்பளை தானே, ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டு மாதிரி நினைச்சிருப்பா? நினைக்கலையே. இல்ல சரி, அதை விடு. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பைய இந்த தொடரமுத்து தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து விஷமில்லாத மோட்சம் விஷமிக்கிற மோட்சம் மாதிரி நாடகம் ஆடி, எப்படி 10 மணி சாவத்திரி மாதிரி நாடகம் ஆடி எங்கிட்ட என்னொரு அடி என்னொரு அழுக. நீங்க 10 மணி சாவத்திரி நான் யாரு? இந்த சொல்லமுத்து தேவை தண்ணியிலேயே தரமாக்கிற ஆளு. எந்த ஜாதி மாடி எங்க போயிருக்கு? நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில வேணாலும் முழிக்காம இரு. ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத. எனக்கு அவமானமா இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுலதான் இருப்பேன்னா உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா வாழா வெட்டியா. உன் அக்கா வாழா வெட்டியா வந்தா பரவாயில்ல, அந்த சுந்தரமாண்டியோட தான் கூத்தடிப்புன்னு சொன்னா இருக்கவே இருக்கு 500 அருவா அக்கா வெட்டியே போடுவேன். செயலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்ந்து பிறகு விடவே மாட்டினாத்தா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. சுப்பிய மஞ்சள் தண்ணி ஊத்திட்டான். வா சுப்பிய மேல ஊத்துவோம். யார் மேலேயுமே ஊத்த முடியாதுடா. சுப்பிய மேல ஊத்தலாமே, எனக்காவது கத்து கொடு. சித்தப்பா ரோட்ல போகும்போது யாருமே மஞ்சள் தண்ணி ஊத்தல. அக்கா பாவமா இருந்துச்சு சித்தி. ஆமா சித்தி. தக்கராசு, இந்த தண்ணியை கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வரியா? ஊத்திடுறேன். இல்ல நீ வந்தாதான் நான் ஊத்துவேன். சரி வா. சித்தி ஒளிஞ்சுக்க, இதை கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வந்துரு. சரி சித்தி. வா வா, நல்லா மாட்டிக்கிட்டு. மான கிட்ட பயிலுங்க, மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல, பிறகு எதுக்குல புறமாச பக்கம் நாளைக்கு அட வசந்தி, பயப்படாத, ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமச்சா விளையாட்டு இப்படித்தான் மஞ்சள் துணியெல்லாம் இருட்டு வெள்ளத்தை வீட்டுல இல்லையா? காலையில் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? போய் சந்தைக்கு போயிட்டு இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. ரொம்ப ஆரம்பிச்சுட்ட, ஒரு வம்புலாம் பாத்துக்கிறேன். மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயலை காணோம்.
எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேண்ணா? என்ன அவ்வளவு காலம் நடிச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரேங்க. அது எப்படியே எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளைக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துனா? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாதே. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துறா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணா வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு, பாசி போடு, தோசி பையில. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க. உட்காருங்க, நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ அப்படியா? அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான். நரசு நரசு, கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக, வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம எலியை பத்தி பேசிடுவோம். நர்ஸு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன், விடம் பண்ணிட்டாங்களே. ஐயோ என்ன என்ன இது? அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ 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 ஐயோ. சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே. எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? ஐயோ, தையல் பிரிக்க. பொன்னாட்டா, பொன்னாட்டா. ஆத்தா, புலிவாயில சிக்கின ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதும் உன் புருஷங்கிட்ட சிக்கின அந்த புள்ள வசந்தியை காப்பாத்துறதும் லேசுப்பட்ட காரியம் இல்ல. என்ன பண்றது? பொண்ணா பிறந்தவ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். சுந்தரபாண்டியங்க, இந்த கையோடையே கூட்டி வந்திருக்கேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள 2 பேருக்கும் ஒச்சாண்டம்மன் கோயில்ல கல்யாணம். மனசை தேத்திக்கிட்டு போய் வசந்தி பிள்ளை அனுப்பு. ஏத்தா ஏத்தா அழுகுற? இப்படி நடு சாமத்துல திருட்டுத்தனமா பிள்ளைய அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னத்தா, அவளை நீங்க எங்க அனுப்புற? அவன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழத்தானே அனுப்புற. கண்ணை தொடச்சுக்கோ, உன் புருஷன் வந்தாலும் வந்துருவான். இந்த பாரு, நான் மண்டபத்துக்கிட்ட நிக்கிறேன், நீ அவங்க 2 பேரையும் சீக்கிரம் அனுப்பி வை.
நீ இங்க பேச மாட்ட, எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்க. இவ்வளவு சொல்லியும் நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்கால அதே வீட்டுக்கு வந்துருவா. வாழா வெட்டியா? இதுதான் என் வீடு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு உரைக்கல, நான் வர மாட்டேன். நீ போயிரு. எதுக்கு வசதி வர மாட்டேங்க? போயிரு. திருட்டுத்தனமா வீட்டுக்கு ஒரு நோஞ்சம் இல்லாம இஷ்டம் இல்லாத பணம் கடத்திட்டு போக வந்த நாட்டாவ மகன வெள்ளிய வட வெள்ளாட்டு புழுக்க அதாவது சொன்ன வச்சு கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம சோத்தை எச்சு பண்ண பாக்குது. வாழ வாழ இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஊர் நாட்டாவ மக புறவாசல் வழியா தேட வந்திருக்கான். இந்த வெக்க கிட்ட நாய் வெளியே வந்து காலிச்சு போயா. கேள்வி கேட்கிற நாட்டாமடா, இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தலைமுடி வச்சிருக்கீங்க. இனிமே எனக்கு நீ மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறாங்க இருந்து போடா. அப்பனும் இல்ல மகனும் இல்லைன்னா திருட வந்து திருடன் ஆயுமா? வசந்தி கையை பிடிச்சி சரியா போயுமாயா? சுந்தர பாண்டி 2 நாளைக்கு இந்த ஊருக்குள்ள வரமாட்டான். பிறகு 3ஆவது நாள் செவரட்டி குதிப்பான், 4ஆவது நாள் ஓட்ட பிரிச்சு இறங்குவான். வசந்திக்கு இல்லையா நாயா? என்ன அந்த பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு. காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வேற கூட முடியாது. கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம்.